இப்போ 11வது கணக்கு ஆன்சரு 4 6 8 15 16 24 32 33 64ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், 1 விட்டு 1 எடுக்கலாம். 4க்கு அடுத்தது 4 2 8, 8 2 16, 16 2 32, 32 2 64, 64 2 128. பட் இது கேட்கல. இங்கே என்ன பண்ணியிருக்கான் பாரு, இது என்ன பண்ணியிருக்கோம், 9 கூட்டினா 15 வருதா, 15 9 24, 24 9 33, ஒரு 9 கூட்டினா எவ்வளோ வருது நமக்கு, 42. ஆன்சர் இருக்கா, 42. அடுத்த கணக்கு பாருங்கள், 5 6 8 11 15 20ன்னு இருக்குது. இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 ஆட் பண்ணியிருக்கான், 2 3 4 5, அடுத்ததுனா ஒரு 6 வரும். 6னா 26. 12வது கணக்கு. 13வது கணக்கு பாருங்கள், 1 4 9 16 25 இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கா. 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயரு, 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், இங்கே என்ன இருக்கும், 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் எவ்வளவு, 36. பாருங்கள், டி ஆன்சர். இது பாருங்கள், சீரீஸ் வந்துருக்கு. 1, இது 2 ஆட் பண்ணால் 3, இது 2 ஆட் பண்ணால் 5, இது 2 ஆட் பண்ணால் 8, இது 2 ஆட் பண்ணால் 13, இது 2 ஆட் பண்ணால் 21. அப்படின்னா இது 2ஐயும் ஆட் பண்ணால் என்ன வருது நமக்கு, 4 34 ஆன்சர். அதாவது 13 21 ஆட் பண்ணால் 4 3 34 வருது. அடுத்தது 5வது கணக்கு, 15வது கணக்கு. இதுவும் அது மாதிரி தான் பாருங்கள், எல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கா. ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். பாருங்கள், 1 ஸ்கொயரு, 2 ஸ்கொயரு, 3 ஸ்கொயரு, 4 ஸ்கொயரு, 5 ஸ்கொயர், 25. இப்போ 25 எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. அப்புறம் இந்த ஆன்சர் தான் வரும். இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். 1 எங்கே இருக்குது, 2 க்யூபு, 3 க்யூபு, 4 க்யூபு, 5 க்யூபுன்னு வருது. 5 க்யூப்னா 125. பாருங்கள், கீழே இருக்கிறது பாருங்கள், ஆல்டர்னேட்டில் என்ன இருக்குது, ஸ்கொயர் ஃபார்மில் கொடுத்துருக்கான். மேலே என்ன இருக்குது, க்யூபிக் ஃபார்மில் கொடுத்துருக்கான். அதனால் என்ன வருது நமக்கு, 125 வருது. இதில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், 16ல் எல்லாம் என்ன இருக்குது, 0 இருக்குது. 3 8 7 15 9 24, 2 3 5 போட்டால் 3 5 கொண்டா 8 வரல. இப்படி போட்டு பார்க்கலாம். 1 ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு போட்டால் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 1 1 போனால் 0. 2 ஸ்கொயர் எவ்வளோ வருது, 2 ஸ்கொயர்னால் 4ல் 1 போனால் 3. 3 ஸ்கொயர் போட்டால் 3 ஸ்கொயர் என்னது, 9, 9ல் 1 போனால் 8. அப்போ 4 ஸ்கொயர்னால் 16ல் 1 போனால் 5, 5 ஸ்கொயர். அப்போனா 6 ஸ்கொயர்னால் என்னது, 36ல் 1 போனால் 35. அடுத்து பாருங்கள், 9 28 65 -217 அப்படின்னு வருது. அப்புறம் இதில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், இதே மேலே இருக்கிற மாதிரியே தான் என்ன கொடுத்துருப்பான் நமக்கு, எல்லாம் க்யூபிக்கில் கொடுத்துருப்பான் பாருங்கள். 2 க்யூப்னா 8, அதோட ஒரு 1 கூட்டு. 3 க்யூப்னா 27, அதோட 1 கூட்டு. 4 க்யூப்னா 64ஓட 1 கூட்டு 65. 5 க்யூப்னா எவ்வளோ வருது, 125. 125ஓட 1 கூட்டினா 126. அடுத்தது பாருங்கள், 18 36
2ஆல் வகுத்தா 18, 2ஆல் வகுத்தா 9, இது 2ஆல் வகுத்தா 9/2 இல்லை 4.5. 19வது கணக்கு 11, 12, 20, 47 டேஷ்னு கேட்குறான். அப்போனா நமக்கு என்ன வரும்? நமக்கு இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்கள், ஒன்றா. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ வருது? 20ல் 12 போனால் 8. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ வருது நமக்கு? 27. அப்போனா இதுலேருந்து எனக்கு கிடைக்கிது பாருங்கள், 1 கியூபு, 2 கியூபு, 3 கியூப். அப்போனா 4 கியூப் வருமா? 4 கியூப்னா 64. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருது? 47, ஒரு 64, 11, 111 கிடைக்குதா? 111 என்ன வருது பாருங்கள் நமக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 1, இதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து 8, இதுக்கு டிஃப்ரெண்ட் 27. இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கியூபு, 2 கியூபு, 3 கியூப் வடிவத்தில் இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஒரு அடுத்தது 4 கியூப். 4 கியூப்ன்றது 64. 64 இதை ஆட் பண்ணால் 111 கிடைக்குது. 20th ப்ராப்ளம். இது அதே தான். ஆல்டர்னேட்டிவ் பார்த்தா என்ன கிடைக்குது? 1 5 5, 2 5 10 வாட்டில். இது கூட்டினா இது 2 கூட்டினா 2. அடுத்த டிஃப்ரெண்ட்டு 3 10, 3. இது 2 கூட்டினா 3 2 கூட்டினா 5. அடுத்து என்னது? 5 ஒரு 3 கூட்டினா 8. 8னா 23ல் வரணும், வரலையே. அப்புறம் என்ன வருது நமக்கு? என்ன வருது நமக்கு? 2. 5க்கு 7க்கும் உள்ள வித்தியாசம் வந்து 2. 7க்கும் 10க்கும் உள்ள வித்தியாசம் 3. 10க்கும் 15க்கும் உள்ள வித்தியாசம் 5. 15க்கும் 22க்கும் உள்ள வித்தியாசம் 7. அப்புறம் 2 3 5 7 7 2 9, 2 இன்க்ரீஸ் ஆகுதா? 1. அடுத்தது 2 1 2 3 5 7 7க்கு அடுத்தது பார்த்து இது பூரா ப்ரைம் நம்பர். 2 ப்ரைம் நம்பரு, 3 ப்ரைம் நம்பரு, 5 ப்ரைம் நம்பரு, 7 ப்ரைம் நம்பர். அடுத்த ப்ரைம் நம்பர் பார்த்தா 11. அப்போனா 12ஐயும் 22ஐயும் 11ஐயும் ஆட் பண்ணால் 33. ஆன்சருங்க 33ன்னு இருக்கா? ஓகே.